स्मरणं जयेरा सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतानि मुहुकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं शिवनामनिभाविकेऽन्तरङ्गे महति ज्योतिषि मालिनीमजार्थे विदितान्यपजान्ति दूरदूरे मुहुराजान्ति महान्ति मङ्गलानि श्रियं विद्यां दद्यात् जननि नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणधिनि प्रणामः त्वत्पादे शमितदुरिते किन्न कुरुते भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपतमन्वितं गजारूढमहं वन्दे सहस्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवाति प्रकटितवराभीत्यभिनजा भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छातमधिकं शरण्ये लोकानां तव हि तरणामेव निपुणौ अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अव्याजकरुणामूर्तिम् अज्ञानध्वान्तभास्करं श्रीचन्द्रशेखरगुरुं தேசிகேந்திரமஹம் பஜே. வேதத்தை பிரமாணமாக உடையதான பாரத தேசத்தில் பிராமணனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் பிரதிதினம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான அனுஷ்டான விஷயங்களெல்லாம் ரிஷிகள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு பிராமணனும் அன்றாடம் செய்ய வேண்டியதான வேதோக்தமான கர்மானுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அனுஷ்டான விஷயங்களெல்லாம் ரிஷிகள் நமக்கு புஸ்தக ரூபமாக ஸ்மிருதி ரூபமாக சொல்லியிருக்கா. அப்படி அன்றாடம் நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லக்கூடியதான புஸ்தகத்தில் ஸ்ரீனிவாச தீட்சிதங்கிற புஸ்தகத்தில் ஸ்ரீனிவாச தீட்சித ஸ்மிருதி முக்தா பலம்னு பேர் அந்த புஸ்தகத்துக்கு. 6 காண்டம் எழுதியிருக்கா. அந்த 6 காண்டத்தில் ஆன்மீக காண்டம்னு சொல்லக்கூடியதான காண்டத்தில் அன்னின்னா பகல், அதில் செய்ய வேண்டியதான விஷயத்தை தெரிவிக்கிறதுனால அதுக்கு ஆன்மீக காண்டம்னு பேர். கார்த்தால
பிராம முகூர்த்தத்திலேருந்து பிராதஸ்நானத்திலேருந்து ஆரம்பித்து அன்றாடம் அவாவா செய்ய வேண்டியதான விஷயத்தை அதில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காள். அப்படி சொல்லிட்டு வரக்கூடியதான வரிசையில் பஞ்சமகாயஜ்ஞம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துகிறார். எல்லாத்துக்கும் மூலம் வேதம்தான் காரணம். வேதம்ங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபு சம்ஹிதை. அது தன்னுடைய ஒரு ராஜா ஆக்ஞா ரூபமாக பல விஷயத்தை தெரிவித்துன்னு போகும். வேதத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்கள் எல்லாமே யஜ்ஞத்தில் உபயோகப்படக்கூடியது. சிற்சில இடங்களில் தான் அன்றாடம் நம்ம உபயோகத்துக்கு உள்ளதான விஷயங்கள் தெரிவிக்கிறாள். அந்த மாதிரி சொல்லக்கூடியதான மார்க்கத்தில் யஜ்ஞங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால்தான் ஸ்ருதி ஜோதிதமான கர்மானுஷ்டானங்கள் நிறையா இருக்குது. 44 சம்ஸ்காரம் சொல்லிக்கப்பட்டிருக்கு. அதில் 26 சம்ஸ்காரங்கள் ஸ்ரௌதத்தில் சொல்லப்பட்டதான யஜ்ஞஜோதிதமான அனுஷ்டானங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான ஸ்மிருதி ஜோதிதமான ரிஷிகளுடைய வாக்கியத்திலேருந்து வரக்கூடியதான கர்மானுஷ்டானங்கள் தான் முதல்ல சொல்லப்படும். ஒரு பிராமணனாக ஒருத்தனை ஆக்கிறது, அதன் பிறகு தான் இவனை கர்மானுஷ்டானமே பிடிச்சிக்கிறது. அதனால்தான் சிருஷ்டி கிரமத்தில் சொல்கிறதே பிராமணோஹஸ்ய முகமாசீத் பாகூராதன்யः கிருதः ஊரோ ததஸ்ய தத்வைஷ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயதா. விராட் புருஷனுடைய சரீரத்திலேருந்து ஜெகத் சிருஷ்டியை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல பிராமணன் முகத்திலேருந்து உண்டானான். இந்த பாகுன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து க்ஷத்ரியால் உண்டானான். ஊருன்னு சொல்லக்கூடிய பிரதேசத்திலேருந்து வைசியால் உண்டானான். பாதத்திலேருந்து 4வது வர்ணக்காரா உண்டானான். பிராமணோஸ்ய முகமாசீத் பாகூரானன்யः கிருதः ஊரோ ததஸ்ய தத்வைஷ்யः பத்யாகம் சூத்ரோ அஜாயதா. இப்போ ஒவ்வொருத்தட்ட ஒரு விஷயத்தை பகவான் கொடுக்கணும். இப்படி சிருஷ்டி பண்ணப்பட்டதான முதல் வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடிய பிராமணன்ட்ட எந்த தர்மத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான க்ஷத்ர தர்மம் அவர்கிட்ட இல்லை. க்ஷத்ர தர்மம்னா பயப்படாமல் யுத்தம் பண்ணி இன்னொருத்தருடைய ராஜ்யத்தை பற்றது, சரியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது, ஜனங்களை சரியான முறையில் கொண்டு வருது. யதா ராஜா ததா பிரஜான்னு அப்படி பண்ணக்கூடியதான சக்தி பிராமணன்ட்ட கிடையாது. சரி, ஊரு பிரதேசத்திலேருந்து உண்டாக்கினான வைசியாளுடைய தர்மத்தை அவள்கிட்ட கொடுப்போம்னு சொன்னால், வைசியாளுடைய தர்மம் என்னன்னா வியாபார சக்தி. வியாபார சக்தி பிராமணாளுக்கு போராது. 4வது வர்ணக்காராள்கிட்ட இருக்கக்கூடியதான தர்மத்தை அவள்கிட்ட கொடுப்போம்னா, அவள் பண்ணின தர்மங்கள் பூரா ஆலய தர்மங்கள். போய் பார்த்தேன்னா தெரியும். 63 நாயனாரில் 13 பேர்கள் தான் பிராமணர்கள், பாக்கி 50 பேர்கள் பிராமணேதரால் தான். அப்பேற்பட்ட தர்மத்தை பண்ணக்கூடிய சக்தியும் பிராமணன்ட்ட போராது. இவன் பிராமணன்ட்ட என்ன கொடுக்கலான்னு பார்த்தா, எந்த முகத்திலேருந்து பிராமணனை சிருஷ்டி பண்ணாரோ அந்த பிராமணன்ட்ட விராட் புருஷனுடைய முகத்தில் இருக்கக்கூடியதான வேதத்தை கொண்டு கொடுத்தார். அந்த வேதத்தை கொடுத்த உடனே அந்த வேதத்தை இவன் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்ததான சம்ஸ்காராதிகள் இவனுக்கு தேவை. அதில் தான் கொண்டு போய் சம்ஸ்காரத்தை கொண்டு நுழைத்துறார், ஏற்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, ஸ்மிருதிகளில் ரிஷிகள்னா அதை வாங்கி கை வாங்கி பேசுகிறான். ஏன்னா ஆபஸ்தம்ப ரிஷி ஸ்ரௌதமான விஷயங்கள் நிறையா எழுதிட்டு போயிட்டார். யஜ்ஞத்தை பற்றி தான் பேசுகிறார். அன்னைக்கு செய்ய வேண்டியதான விஷயத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஆனால் ரிஷிகள் நாம் என்ன பண்ணுறான்னா, அன்றாடம் செய்ய வேண்டியதான கர்மானுஷ்டானங்களை எடுத்து சொல்லிட்டு வரதே தான் ஸ்மிருதி சோதிதமாக இருக்கக்கூடியதான கர்மா அங்கே வருது. என்ன அப்படின்னா, முதல்ல ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், ராஜாபத்தியாதி விரதங்கள், விவாகம், இது பரியந்தம் ஸ்மிருதி சோதிதமான கர்மானுஷ்டானங்களை சொன்னான். யஜ்யம்னு போய் பார்த்தேன்னா அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம் முதலியதான
சப்த சோம சமஸ்தைகள் இதை பற்றி தான் யாகம் வேதிண்டே வருது. காமியஷ்டிகள் நித்தியகர்மானுஷ்டானமாக இருக்கக்கூடியதான் தரிசபூர்ணமாக எட்டி அக்னிஷ்டோமத்தில் வித்தியாசமாக இருக்கக்கூடியதான யாகங்களை பற்றி தான் வேதம் பேசுறது. என்ன வேதத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்கள் யஜ்யம் தான், ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டது தான் இந்த கர்மானுஷ்டானங்கள். ஆக நம்ம ஸ்ருதி சோதிதமான கர்மானுஷ்டானத்தை பண்ணி நம்மளை ஒரு சத்பிராமணனாக ஆக்கின்றா தான் யஜ்யத்தில் பிரவேசம் பண்ண முடியும். அப்போ முதல்ல சொல்லக்கூடியது சதுர்வேத சாரமாக இருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடியதான பிரம்மோபதேசத்தில் தான் இவனுக்கு பிராமணியம் சித்திக்கிறது. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா கர்மனா ஜாயத்தே த்விஜா. ரெண்டாவது பிறப்பாக உபநயனால சம்ஸ்காரத்தை கொண்டு போய் சொல்கிறாள். அப்போ தான் அவனுக்கு பிராமணியம் சித்திக்கிறது. என்னைக்கு பிரம்மோபதேசம் பண்ணுறாளோ அப்போ அவனை கர்மானுஷ்டானம் பிடிச்சுன்றது. என்ன பிடிச்சுன்றதுனால் முதல்ல பிராமணனுக்கு தேவதை அக்னி. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். விஜாதியாக இருக்கக்கூடியவாளுக்கு முதல்ல சொல்லக்கூடியதான யாருன்னால் அக்னி பகவான் தான் தேவதை. அதனால தான் நீங்கள் போய் பார்த்தா சந்தியாவந்தனம் கிடையாது, மாத்தியானம் கிடையாது, சாயம் சந்தியாவந்தனம் கிடையாது, இழுத்த உடனே சமிதாதானம் ஆரம்பம். உபநயனத்தில் போய் பார்த்தா முதல்ல சமிதாதானம் தான் ஆரம்பிக்கிறான். ஆக பிரம்மச்சாரிக்கு சமிதாதானம், விவாகமானவனுக்கு ஔபாசனம், யாகம் பண்ண தீட்சிதாளுக்கு திரேதாக்னி உபாசனம், இப்படி பிராமணனுக்கு அக்னி. இப்படி அக்னியை வச்சுன்னு சொல்லக்கூடியதான காரியம்னு சொல்கிறது பிரம்மச்சாரி சமிதாதான அக்னியில் பண்ணுறான். கிரகத்தன் ஔபாசன அக்னியில் பண்ண வேண்டியதான சப்த பாக யஜ்யம் முதலீதான விஷயத்தை சொல்லிட்டு வர. இதெல்லாம் கிரகஸ்த தர்மங்கள். அந்த கிரகஸ்த தர்மத்தை சொல்லிட்டு வரக்கூடிய காலத்தில் அன்றாடம் செய்ய வேண்டியதான ஒரு கர்மா இந்த இடத்துல விதிக்கப்பட்டது. அதுக்கு பேர் வைஸ்வதேவம். வைஸ்வதேவம் 2 வேளையுமே பண்ணணும், பிரதி தினமுமே பண்ணணும். அதை எங்கே எடுத்துட்டால்னு கேட்டால் வேதத்தில் ஆரண்யகத்தில் சொல்லிட்டு பிரம்மேக பிரசத்துடைய பெருமைகளில் சொல்லிட்டு வரக்கூடிய இடத்துல இது ஆரம்பிக்கிறார். பஞ்சவாதே மகாயஜ்ஞா சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞ பிதர்யஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இதி. முதல்ல மகாயஜ்ஞம். ஏதே யஜ்ஞாக மகாயஜ்ஞா. இந்த யஜ்ஞங்கள் சாதாரண யஜ்ஞம் இல்லை, மகாயஜ்ஞங்கள். ஏதே மகாயஜ்ஞாக சததி பிரதாயந்தே. அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணால் வித்யாரண்யால் தினமே பண்ணணும்னு அர்த்தம். விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் சததின்னு சொல்லப்பட்டிருக்கு. சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே. தேவயஜ்ஞம் முதல்ல தேவயஜ்ஞம், அப்புறம் பிதயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 யஜ்ஞத்தை பஞ்சமகாயஜ்ஞம்னு எடுக்கிறார். சொல்கிறத பார்த்தா பெருசா மகாயஜ்ஞம், தேவயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம்னு சொல்லிட்டுமேன்னு தோணும். அதை சுலபமாக கொண்டு முடிச்சு விட்டார். வைஸ்வதேவம் பண்ணுறதுனாலேயே இதெல்லாம் கிடைச்சுடுறது அப்படிங்கிறார். ஆனால் அதனுடைய வரிசை சொல்லிட்டு வரதே இப்போ யஜ்ஞம்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே யஜ்ஞம்னு பேர். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், சப்தாஹ யஜ்ஞம். புரியுதுங்களா? பாகவதத்தில் போய் பார்த்தா சப்தாஹ யஜ்ஞேன கலோ குணந்திதே. சப்தாஹ யஜ்ஞத்தினால குணந்திய பூதத்துவமாக ஆகிடுறான் அப்படிங்கிறார். அங்கே சுகஸ்தவத்தில் சொல்லிட்டு போகிறதே தான யஜ்ஞாக தபோ யஜ்ஞாக. தானம் ஒரு யஜ்ஞம், தபத்து ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். நான் யஜ்ஞ பதத்தை எல்லாத்துலேயுமே சேர்க்கிறான். இப்போ யஜ்ஞம்னா என்னென்ன இப்போ புரியாமல் எடுத்து எல்லாரும் யாகத்தில் பண்ணக்கூடியது யஜ்ஞமா, தானம் பண்ணுறது யஜ்ஞமா, தபஸ் பண்ணுறது யஜ்ஞமா அப்படின்னு தோணும். அதுக்காக தான் ஆதிசங்கர பகவத்பாதாவை பார்த்து பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில் 100 சொச்சம் கேள்விகள் கேட்டு பதில் சொல்கிறார். அதில் கோ யஜ்ஞான்னு ஒரு கேள்வி. யஜ்ஞம்னு சொல்கிறா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. சப்தா யஜ்ஞமா, தான யஜ்ஞமா, பிரம்ம யஜ்ஞமா, பஞ்ச மகா யஜ்ஞமா, எதுன்னே யஜ்ஞம் புரியல.
யஜ்யம்னா என்ன? ஸ்ருத்யாவீதம் எது ஸ்ரேயஸ்கரோ நிருணா. ஸ்ருதியில் சொல்லப்பட்டதாக இருக்கணும். என்ன அது மனுஷியாளுக்கு நல்லது பண்ணுறதா இருக்கணும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டதான யஜ்யங்களில் மனுஷாளுக்கு கெடுதல் பண்ணக்கூடியதான யஜ்யமும் இருக்கோ. வேத போதித இஷ்ட சாதனதாக்கா தர்மம். மீமாம்சா பரிபாஷையில் முதல் சூத்திரமே இதான். வேத போதித இஷ்ட சாதனதாக்கா தர்ம, வேத போதித அனிஷ்ட சாதனதாக்கா அதர்ம. வேதத்தில் அனிஷ்ட சாதனமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஆபிச்சார விஷயம் வேதத்தில் வருது. சூரிய நமஸ்காரமே இப்போ சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வஜ்ரோ வா ஆபஹ வஜ்ரமேவ பிராதுஜே பிரஹரதி வேதம் சொல்லிட்டு வருது. ஆமயாவி சின்வீதா பிரதாகாமச்சின்வீதா ராஜாவச்சோ வாதேஷோ அக்னி ராஜாவச்சா பிரஜாவான் பவதி பசுகாமச்சின்வீதா சம்ஞானம் வாதே தத்பசூனாம் யதாவஹ பசூனாமேவ சம்ஞானே கிஞ்சுனுதே விஷ்டிகாமச்சின்வீதா ஆவிதா ஆமயாவி சின்வீதல்ல அபிச்சரக்கு சின்வீதா, அபிச்சரக்கு சின்வீதா. இந்த சூரிய நமஸ்காரத்தை ஆபிச்சாரமும் பண்ணலாம். ஒருத்தரை எதிர்க்க முடியல அப்படின்னா அவன் பெரிய பலவானாக இருக்கான், இல்லை சக்தி உடையவனாக இருக்கான், பல ஆட்கள் கூடிய பலம் இருக்குது அப்படின்னா இவனுக்கு மந்திரம்தான் பலம். ஆற்றுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கலசத்தில் சூரிய நாராயணன் ஆவாகனம் பண்ணி அவனை எதிர்க்க முடியல, நீ தான் அவனை போய் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை குறைக்கணும்னு ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணால் இந்த தீர்த்தம் என்ன ஆகுதுனால் வஜ்ரோ வா ஆபஹா வஜ்ராயுதமாக மாறி அவனை போய் அடிக்கிறது. அப்போ எல்லா பிராமணனும் இதை ஆரம்பிச்சுடலாமா அப்படின்னா பண்ணாது. வேத போதித அனிஷ்ட சாதனதாக அதர்ம. வேதத்தில் சொல்லியிருக்க, வேதம் அது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லும், நீ எடுத்துக்கிறத பொறுத்ததுக்கு. நீ நல்லது தான் எடுத்துக்கணுமே தவிர அப்புறம் ஆபிச்சாரம் கூடாதுனால் பண்ணக்கூடாது. ஏன்னா பிராமணம் பொறுமையோடு தான் இருக்கணும், சமத மாதிரி குணத்தோடு தான் இருக்கணும். உன்னை அடித்தாலும் வெதாலும் நீ வாங்கிக்கணும். ஒன்றே நீ புரிஞ்சுக்கணும், நமக்கு இப்போ போராத காலம், அதனால் நம்ம அவன் எதுக்குறான் நீ நினச்சிக்கணுமே தவிர அவனை நீ அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ வேத போதித இஷ்ட சாதனதாக தர்ம, வேத போதித அனிஷ்ட சாதனதாக அதர்ம மீமாம்சகால சொன்னார். இங்கே என்ன சொன்னால் ஸ்ருத்யாவீதம் எது ஸ்ரேயஸ்கரோ நிருணாம். ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய வார்த்தை. இப்போ எல்லாரும் தான யஜ்யம், தபோ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், சாஸ்திர காயத்ரி யஜ்யம், கோடி காயத்ரி யஜ்யம், இப்படி பல யஜ்யங்கள் சொன்னாலும் அதை புத்தகத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கா பாரு. ஸ்ருத்யாவீதம் ஸ்ருதியில் சொல்லியிருக்கணும், அது மட்டும் போராது. ஸ்ரேயஸ்கரோ நிருணாம், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதாக இருக்கணும், அப்போ தான் அது யஜ்யம். ஸ்ருத்யாவீதம் எது? அதனால்தான் யஜ்ஞோ விஸ்ரேஷ்டதமம் கர்மா. எத்தனையோ கர்மாக்கள் இருந்தாலும் யஜ்ஞ கர்மாங்கிறது சிரேஷ்டதமான கர்மா. இது தர்சபூர்ணமாத பிரகரணத்தில் இஷ்டி பிரகரணத்தில் வருது வேதத்தில். யஜ்ஞோ விஸ்ரேஷ்டதமம் கர்மா தஸ்மாதேவம் மேலே போகிறது. அங்கே வித்யாரண்யால் என்ன பாஷ்யம் பண்ணான்னா, மற்ற யஜ்யங்கள்னால சாதிக்க முடியாததான விஷயத்தை இது சாதிச்சு கொடுப்பதால் இதுக்கு சிரேஷ்டதமான கர்மா அப்படின்னு பேரு. யஜ்ஞோ ஹி சிரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாள். அதே மாதிரி இந்த இடத்துல பஞ்சவாஜேதே மகாயஜ்ஞா, யஜ்யம்னு சொன்னால் போறாது. மகாயஜ்ஞம், மகாயஜ்ஞம், யாகம், மகாயாகம். மகாயாக கிரமாராஜ்யாயினமான ஒரு அர்ச்சனை. யஜ்ஞகர்த்ரி, யஜ்ஞபோக்தி, யஜமான ஸ்வரூபிணி. இங்கெல்லாம் பாஸ்கராயரெல்லாம் அர்த்தம் பண்ணால் மகாயாக கிரமங்கிறது ஸ்ரீவித்யாவில் பண்ணுறது. அது யாகம் இல்லை,
யஜ்ஞகர்த்தி யஜ்ஞபோக்தி எஜமான ஸ்வரூபணிங்கிறது ஸ்ரௌதத்தில் இருக்கக்கூடியதான எஜமானனையும் யாகத்தையும் பற்றி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அப்போ இந்த யஜ்ஞம்னு சொல்லக்கூடியதே பலவிதமான அர்த்தத்தை கொடுக்குறதாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் ஏதோ சொல்லிட்டேன்னு பயந்து போயிடாத, மகா யஜ்ஞம்னு சொல்கிறேன்னு. அதை தவிர தினம் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக அனுஷ்டானம் பண்ணுறதே தணறது, யஜ்ஞானுஷ்டானமே சிரமப்படுறது, மகா யஜ்ஞம் 5 பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது, நீ கவலைப்படாதே. பஞ்சவாதே மகாயஜ்ஞா சததி பிரதாஜந்தே, ஒவ்வொரு நாளும் பண்ணணுங்கிறதுக்கு தான் சதத்தின்னு அர்த்தம் பண்ணுறோம். பிரதிதினம் கர்த்தவியம் சததி. தததி பிரதாஜந்தே தததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞா. 5க்கும் விளக்கம் கொடுக்குறார். தேவயஜ்ஞ பிதர்யஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இதி அபிசமிதம் தத்தேவயஜ்ஞஸ்தம் திஷ்டதே. தேவயஜ்ஞம்னா என்னென்னால் பிரதிதினமும் அக்னி உபாசனம் பண்ணி அந்த அக்னி பகவானுக்கு நம்மளால் என்ன கர்த்தவியமானது ஆகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுனால அதுக்கு அபிசமிதம் தத்தேவ யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. அங்கே சமிதாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணான்னா சமித்துன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்புறம் அதுக்கப்புறம் பாக்கி எல்லா தெய்வமும் எடுத்துக்கலாம். அப்படின்னா இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறோம், கொழக்கட்டையை கொண்டு போடுறோம், தூர்வையை ஹோமம் பண்ணுறோம், அப்படி அர்த்தம் இல்லை. நீ பண்ணக்கூடிய அக்னி உபாசனம் வேதத்தில் சொல்லியிருக்கணும். அந்த வேதத்தில் அவிசா இருக்கலாம், புரோடாசமாக இருக்கலாம், ஆஜ்யமாக இருக்கலாம், கயஸாக இருக்கலாம். நீ எந்த விஷயத்தை வைத்து அக்னிக்கு பண்ணினாலும் அது வேதத்தில் சொல்லப்பட்டு நித்திய கர்மானுஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதுதான் தேவ யஜ்ஞம். அபிசமிதம் தத்தேவ யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. அப்புறம் என்ன, தேவயஜ்ஞா பிதிர்யஜ்ஞா. அந்த இடத்துல எடுக்கிறதே என்ன சொல்கிறான், அபிசமிதம் தத்தேவ யஜ்ஞஸ்தம் திஷ்டதே யத் பிருத்யஸ்வதா கரோ யத்யவத் தத் பிதிர்யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. அப்புறம் யத்ராமணேभ्योऽन्नं ददाति तन्मनुष्ययज्ञस्तं तिष्ठते यो भूतेभ्यो बलिं हरति तद्भूतयज्ञस्तं तिष्ठते एकामप्रदङ्गजुस्साम वा तद्ब्रह्मयज्ञस्तं तिष्ठते. विवरமாக சொல்றார். ஆக சமித்து முதலியதான திரவியத்தை அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனால தேவயஜ்ஞம்னு கிடைச்சி விடுறது. தேவயஜ்ஞா யத் பிதர்பிய ஸ்வதா கரோதி. பிதர்களுக்கு சுவாகாரம்னு ஒன்று இருக்குது, சுதாகாரம்னு ஒன்று இருக்குது. சுவாகாரங்கிறது தேவதைகளுக்கு, சுதாகாரங்கிறது பிதர்களுக்கு. புரியுதுங்களா? வேதமே என்ன சொல்லிட்டோம்னா பிதர்கள்ட்ட வந்துட்டேன்னா ஸ்வதாகாரோகி பிதೃணாம். இப்போ யாகங்களில் போய் பார்த்தேன்னா இப்போ ஒரு யாகம் நடந்தது. அந்த யாகத்தில் அந்த ஆசிராவை பிரத்யாசிராவை பண்ணுறாள். ஓஸ்ராவையா அத்துஸ்ரவுட்டு யஜா ஜே இதாமே பௌஷடுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே ஒரு பிதர்களை பற்றி வரத்தே இதை சொல்லாத மாற்றிதோ. பிதர்கள் உள்ளதான பிதர்களுக்கு எது உண்டோ அதை சொல்லும். ஆஸ்வதேத்யாஸ்ராவயதி அஸ்து ஸ்வதேதி பிரத்யாஸ்ராவயதி வதானமகி வழக்கரோதி சுதாகாரோகி பிதೃணாம். ஏ ஆஸ்ராவயான்னு சொல்கிற இடத்துல ஆஸ்வதா அப்படின்னு சொல்லணும். அவர் அஸ்து ஸ்ரௌஷடுன்னு சொல்கிற இடத்துல அஸ்து அஸ்து ஸ்வதா அப்படின்னு அவர் சொல்லணும். ஸ்வதானம் அகி திவஷி ஸ்வதானம ஆஸ்வதே அஸ்து ஸ்வதேதி பிரத்யாஸ்ராவயதி ஸ்வதானம் அகி திவஷி ஸ்வதானமகான்னு சொல்லி பிதர்களுக்கு வண்ணனம் அப்படின்னு சொன்னாள். அதனால்தான் யத் பிதர்பிய ஸ்வதா கரோதி அப்யவத் தத் பிதர்யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. இந்த இடத்துல அபகான்னு ஒரு பதம் இருக்கு. இது அபகா பிதர்பியா சந்திஷ்டதேன்னு இருக்கு.
அபகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுறான்னா ஜலத்தினால பண்ணக்கூடியது. இது இன்னொரு இடத்துல போய் பார்த்தேன்னா வித்யாரண்யால என்ன சொல்கிறார், அங்கே வந்து வருணனோட சூக்கத்தில் வரக்கூடிய இடத்துல அத்தியாசனாத் அதீபானாத் யச்ச உக்ராத் பிரதிகிரஹாத். அத்தியாசனாத் அதீபானாத்னு ஒரு வாக்கியம் போடுறார். உக்ரமான பிரதிகிரகத்திலேருந்தும் அதி அசனத்திலேருந்தும் அதிபானத்திலேருந்தும் என்ன வருணா விடுவிச்சுரு அப்படின்னு பிரார்த்தனை வருது. அங்கே அர்த்தம் என்ன பார்த்தேன்னா பார்க்க போனால் அங்கே என்ன சொன்னது தெரியுமோ, அத்தியாசனாக அத்தியாசனம்னு சொன்னால் நிறைய சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதி அசனம் அத்தியசனம் தான் வரணும். அத்தியாசனாத்துன்னு வருது. அதி அசனாத்துன்னு அர்த்தம் போடுறாங்க. அதீபானாத் வித்யாரண்யால் பாஷ்யத்தில் என்ன பண்ணா, தேவ பித்ரு மனுஷ்ய தத்த ரஹித அன்னம் எது தது அத்தியாசனம். தேவ பித்ரு மனுஷ்ய, இது வைசுதேவத்தில் வரக்கூடிய விஷயத்தை சொல்றார். அதை தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் மனுஷாளுக்கும் கொடுக்காததான அன்னம் எதுவோ அந்த அன்னத்தை சாப்பிட்டா அதுக்கு அத்தியாசனம்னு பேர். ரொம்ப சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதீபானாத் தேவ பித்ரு மனுஷ்ய தத்தம் ரஹிதம் ஜலம் எது ததி அதிபானம். அப்போ இப்போ தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் மனுஷாளுக்கும் ஜலம் கொடுக்க வேண்டியது கிடைக்கிறது. இப்போ பிதர்களுக்கு என்ன ஜலம் கொடுக்குறா அப்படின்னா, வைசுதேவத்தை ஜலத்திலையும் பண்ணலாம், அன்னரூபமாகவும் பண்ணலாம், ஜலத்திலையும் பண்ணலாம். அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிதர்களுக்காக தீர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தர்ப்பணாதிகளை எடுத்துக்கலாம். இது எங்கே உங்களுக்கு பிரமாணம் கிடைக்கிறதுன்னா, இந்த சகரால் 60,000 பேரை கரையேற்றத்துக்காக பகீரதன் கங்கையை கொண்டு வந்தானோ, அந்த கங்காஜலம் வந்து அந்த பத்மாவில் பட்ட உடனே 60,000 பேரும் மோட்சத்தை அடைஞ்சுட்டா. ராமாயணத்தில் இருக்கு, பாலகாண்டத்தில். அப்போ பிரம்மா வர பகீரதனை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிதர்கள்லாம் பிதாமகெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு அடைஞ்சுட்டாப்பா, இருந்தாலும் கங்காஜலம் கிடைக்காது, தேவலோகத்திலேருந்து வந்திருக்கு, சலிலக்கிரியாம் குரு, ஜலத்தினால பண்ணக்கூடியதான காரியத்தை நீ செய்யி அப்படின்னா என்ன அர்த்தம், தர்ப்பணம்னு அர்த்தம். தேவ பிதர்களுக்காக தர்ப்பணம் பண்ணு. இன்னைக்கு காசியில் நீங்கள் போனேன்னா என்ன, ஆயாத பிதராக சொல்லி கங்கையில் பிதர்களாக ஆவானம் கிடையாது. ஏன்னா கங்கையில் பிதர்கள் நித்தியவாசம் பண்ணுறான். எடுத்த உடனே உதயரதான் சொல்லி தான் தர்ப்பணம், நித்தியவாசம் பண்ணுறான். இங்கே இது அபஹா பிதர்க சந்திஷ்டதே, பிதர்களுக்கு பிதர்ஸ்வதா கரோதி அப்பியவஸ்திதர் யஜ்ஞ சந்திஷ்டதே. அதுக்கு மேல இன்னொரு இடத்துல சொல்றதே வேதம் என்ன சொல்லிட்டு, மனுஷ்யாவாதீடேன்யா பிதரோ நமத்யா தேவாயஜ்ஞா தேவதா தேவதத்யதா பாகங்கஜதி. அந்த அப்படியே அது சில விஷயம் சொல்லிட்டு போகும். அதை நம்ம வியாக்கியானம் பண்ணுறவா தான் அதை எடுத்து சொல்லுவாளே தவிர, அந்த வழியில் இங்கே என்ன சொல்லிட்டுனால், மனுஷர்கள் ஸ்தோத்திர பிரியர்கள். மனுஷியாவை வதப்படுத்தணும்னா ஸ்தோத்திரம் பண்ணினா அவள் சொன்னத்தை கேட்டுக்குவார். மனுஷியாவா ஈடேன்யா என்ன ஸ்தோத்திரம்னு சொன்னதுனால பாருங்க, ஈடான்னு சொல்கிறோமோ இல்லையோ சாமியத்தில் ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவா, எனக்கு இந்த ஸ்தோத்திரமே பிடிக்காது, இனிமேல் எங்கிட்ட நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாதமோ அப்படின்பா. அப்போ அவர்கிட்ட எப்படி ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமோ, உங்களுக்கு ஸ்தோத்திரமே பிடிக்காது, இனிமேல் உங்களுக்கு ஏற்றாம நான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்க மாட்டேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறா, ஆனால் நீங்கள் ஒண்டி தான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஸ்தோத்திரம் பிடிக்காதவாளே உங்களை தான் நான் பார்க்குறேன், இதுக்கு பேர் ஸ்தோத்திரம்னு பேர். மனுஷ்யாவாதீடேன்யா பிதரோ நமத்யா தேவாயஜ்ஞா. பிதர்களை பற்றி சொல்கிறத பிதரோ நமஸ்யா
என்னதான் நீ பிதர்களுக்கு பண்ணினாலும் நமஸ்காரம் பண்ணுறதை விட பிதர்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நமஸ்காரோகி பிதிருணாம். பிதர்களை பற்றி சொல்றது நீ என்ன பிதர்களை பற்றி சொல்றது வேதம் என்ன சொல்லிட்டுன்னா பிண்டபதிரேக்கியம்னு ஒன்று சொல்லிட்டு, பிதிரியக்கம்னு ஒன்று சொல்லிட்டு, மகாபிதிரியக்கம்னு ஒன்று சொல்லிட்டு. அமாவாசை அன்னைக்கு தட்சிணாக்னியில் அன்னம் வச்சு 3 பிதர்களுக்கு பிண்டம் வச்சான்னா அதுக்கு பிண்டபதிரியக்கம்னு பேர். ஒவ்வொரு ஆயுதாக்னியும் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் ஆந்திர தேசத்தில் ஜீவத் பிதற்காலே பிண்டபதிரிக்கம் பண்ணுவான். அப்பா இருக்கிற பையனே பிண்டபதிரிக்கம் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா பிண்ட பிரதானம் மட்டும் பண்ண மாட்டான், ஹோமம் மட்டும் பண்ணுறோன்னு நினைச்சிடுவான். அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு ஆயுதாக்னிகள் பண்ணுறதே பிண்டபதிரிக்கம். அப்போலாம் அதுக்கப்புறம் பிதிரியக்கம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா கௌகில சௌத்ராமையில் வருது. சுவாத்தியன்துவா வருது பார்த்தீங்களா? சுவாத்தியன்துவான்னு சொல்லக்கூடிய அனுவாய் வாழ்க்கம் ஏன்னா நல்ல ஸ்ரோத்ரியாளத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமானம். அதனால இவாளுக்கு நான் சொல்கிற விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அங்கே கௌகில சௌத்ராமணிங்கிற யாகம் 3 நாளைக்கு பண்ணக்கூடியதான யாகத்தில் முதல் நாளைக்கு கோதா எட்சத் சமிதேந்திர மிடப்பது, கோதா எட்சத் சமிதாக்னி மிடப்பது, கோதா எட்சத் இடஸ்பது. 3 அகத்துல 3. முதல்ல இந்திரன் தேவதை, மரா நாளைக்கு அக்னி தேவதை, மரா நாளைக்கு யார் தேவதைன்னா பிதர்கள் தான் தேவதை. பிதிரியக்கம் வருதாங்க. அதுக்கு பிதிரியக்கம்னு பேர். பிராச்சீன ஆயுதி போட்டு பண்ணணும், திராணம் மட்டும் ஆரம்பிக்கணும், பரிசிரயணம் பண்ணி பண்ணணும். ஏன்னா தேவ மார்க்கத்தை மூட சொல்கிறார். பிதர்கள் வரக்கூடிய மார்க்கத்தை திறந்து விட்டு, ஆமாம் இப்படி மூடினால்தான் உங்களுக்கு தட்சிண பாகத்தை திறந்து விட்டுதான் பரிசிரயதி வருது. அதே முதலட்சத்தை அப்படி பார்த்தேன்னா சாதுர்மாத்தியம்னு ஒன்று வருது. அதில் சாகமேத பருவால பிதிரியக்கம் வருது. அதுக்கு பேர் என்னன்னா மகாபிதிரியக்கம். அங்கே தான் இந்த விஷயத்தை சொல்கிறார். நமஸ்காரோகி பித்ருணாம் நமோ வப்பிதரோ ரசாஜா நமோ வப்பிதரசுஷ்மாஜா நமோ வப்பிதரோ தீவாஜா நமோ வப்பிதர ஸ்வதாதை நமோ வப்பிதரோ மன்யவே நமோ வப்பிதரோ கௌரா பிதரோ நமோ வஹா. என்ன விஷயம்னா பிண்டபதிரேக்கத்தில் பிதர்களுக்காக தென் திசையில் வேதி போட்டு பிண்ட பிரதானம் பண்ணி கடைசியில் இந்த மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணு. எப்படி பிரார்த்தனை? ஏ பிதர்களே ரசோரூபமாக இருக்கிறீங்க. நமோ வப்பிதரோ ரசாஜா கிருஷ்ணமாக இருக்கார். நமோ வப்பிதர சுஷ்மாஜா நமோ வப்பிதரோ ஜீவாஜா ஜீவசக்தியாக நீங்கள் தான் இருக்கு. அதனால தான் பாகவதத்தில் 2வது அத்தியாயத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் உபாசனா விஷயம் வருது. ஒருத்தர் குழந்தை பிறக்கலன்னா பகவானே என்ன சொன்னார் தெரியுமோ? உங்கள் அப்பா தாத்தா பாட்டா ஆராதனை பண்ணு, அவள் ஆசீர்வாதம் பண்ணால் தான் உனக்கு குழந்தை பிறக்கும். தந்துன் தன்வன் பித்ரீன் கஜேன்னு வருதுங்க. உபாசனா தாம்பத்தியார்த்த உமாசத்தையும் புரிஞ்சுங்களா? தம்பதிகளுக்குள்ள ஒருத்தர் பிடிக்கலன்னா பரமேஸ்வரனே அம்பாளை உபாசித்தா வைமனசியம் போயிடும், ரொம்ப ஸ்நேகமாக போயிடுவா. அப்படி சொல்லிட்டு வர ஒவ்வொரு காமனைகள். குழந்தை பிறக்கலன்னா என்னால் கொடுக்க முடியாதுப்பா, பிதர்கள் தான் கொடுக்கணும். நமோ வப்பிதரோ ஜீவாஜ நமோ வப்பிதர ஸ்வதாதை நமோ வப்பிதரோ கோராஜா. சற்றுன்னு கோபம் வந்துருமா அவளுக்கு? பிதரோ நமோ வஹா அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணுது. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொன்னார்? மனுஷ்யாவாதீடேன்யா பிதரோ நமஸ்காக தேவாலக்னியாக. தேவதைகளை திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் என்ன? யஜ்யம் பண்ணால் தான் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே பிதர்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல எப்படி சொல்லியிருக்குன்னா, ஹே பிதர்களே, ரொம்ப சக்தி உள்ளவர்களாக இருக்க நீங்கள், உங்களுக்கு பலவிதமான சக்தி இருக்கு. ஸ்வாதுஷகும்சதா பிதரோவஜோதாக கிருச்ரேஸ்ருதா சக்திவந்தா கபீராக. கபீராகனா என்ன அர்த்தம்னா
பகவந்தஹான்னு அர்த்தம். தேன வயம் பகவந்தஸ்யாமான்னு சொல்கிறோம் இல்லையோ, கபீராகனா பகவந்தஹான்னு அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்க? பிதருஷகம் தத பிதரோ வயோதாக கிருஷ்ணேஷிதா, உடம்பு கிருஷமாக இருக்கு. கிருஷ்ணமாக இருக்கிறதே தவிர உங்கள்கிட்ட அபாரமான சக்தி இருக்கு. சக்தி வந்தா கபீரா சித்திரசேனா, பலவிதமான சேனைகளை நீங்கள் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால் கருட புராணத்தை போய் பார்க்கணும். கருட புராணத்தை பிதிர்லோகத்தை வர்ணிக்கக்கூடிய இடத்துல அந்த பிதிர்கள் 8 திசையிலையும் 8 சேனைகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சேனைகள் யார் அப்படின்னா வியாதி தான் அவளுக்கு சேனையா. இப்போ ஒருத்தன் நல்லா புஷ்டியாக இருக்கான், வியாதியே இல்லைன்னா பிதர்களுடைய ஆசீர்வாதம். ஒவ்வொரு வேளையும் 10 மாத்திரை சாப்பிட்டா தான் நான் ஜீவிக்க முடியும்னா பிதர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, வியாதி வருது. சக்திவந்தா கபீராக சித்திரசேனாக இஷுபலாக. இஷுன்னா பானம், அந்த பானத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கீர்கள். பிதர்கள் அனுகிரகம் பண்ணுவா, நிகிரகம் பண்ணுவா. அப்போ பிதர்கள்ட்ட நீ எப்படி இருக்கணும்னா நமஸ்காரம் தான் உன்னால் பண்ண முடியும். அதனால்தான் நமஸ்காரோ பிதிருணா யத் பிதிருப்யஸ்வதா கரோதி அப்யவஸ்தத் பிதிர்யஜ்ஞஸ்தம் திஷ்டதே யத் பூதேப்யோ பலிகுங்கரதி தத்பூத யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. பூத யஜ்ஞம்னு ஒன்றும் இந்த வைஸ்வதேவத்தை கொண்டால் தான் அர்த்தம் சொல்லணும். வைஸ்வதேவதா உபனிஷத்தில் அந்த வேதம் என்ன பண்ணிட்டு சில மந்திரத்தை 4வது பட்சத்தை சொல்லிகிட்டே போகிறது. அக்னயே ஸ்வாஹா துருவாய பூமாய ஸ்வாஹா துருவக்ஷிததே ஸ்வாஹா அச்சுதக்ஷிததே ஸ்வாஹா விஸ்வேப்யோ தேவேப்யத்வான்னு சொல்லிட்டு போகிறது. இதை கொண்டு எங்கே வைக்கிறான்னு பார்த்தா ரிஷிகள் வைஸ்வதேவத்தில் கொண்டு வச்சுட்டா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பூதத்தை பற்றி வளர்த்து மனுஷே மனுஷே யோகந்தா. அதுக்கு முன்னாடி மந்திரத்தில் வருது பூதேப்யோ நம மனுஷேப்யோ ஹந்தா யோ பூதேப்யோ பலிகுங்கரதி தத்பூத யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. பூத யஜ்ஞம்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பூதங்களுக்காக கொஞ்சம் அன்னத்தை வச்சுட்டாலே அந்த பூதங்களுக்கு கொடுத்தா மாதிரி. பூதேப்யோ நமஹா எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிறதே இந்த இடத்த பூதேப்யோ நமஹான்னு ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த பூதங்கள்ல இருக்கக்கூடிய சக்தியை நீ போய் எதிர்க்க முடியாது. அந்த பூதங்களை பார்த்தா நமஸ்காரம் மட்டும் விலகினுடும். இதுக்கு எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா புத்திர் பலம் யசோ தைரியம் நமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில் சமுத்திரத்தை தரணம் பண்ணுறது பூதேப்யஷ்டாஞ்சலிங்கிருத்வா சகார கமனே மதிம். எல்லா பூதங்களுக்கும் நமஸ்காரம் மட்டும் கிளம்பினார். நடுப்புற தாட்சாயினி நோக்கி அவர் பிடிச்சி இழுத்தார். அவர் என்ன பண்ணுறார் தெரியுமோ, அவர் வாயில் புந்து வெளியில் காது வழியாக வந்துட்டு தாட்சாயினி நமோத்துதே. தாட்சாயினி ஹே தாட்சாயினி தே உனக்கு நமஹா என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் நமஸ்காரம் பண்ணாராம். அப்போ பூதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா நமஸ்காரம் பண்ணி தான் போகணும். அப்போ பூதங்கள் நம்மளை வந்து கேட்குறதா அப்படின்னா கேட்கறது. இது எப்படி தெரியும்னா சில சரித்திரங்களை பார்த்தா தான் நமக்கு புரியும். என்னன்னா திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமியோட ஒரு பெரிய மகான் இருந்தார். 1926 சித்தி ஆகிட்டார். காஞ்சிபுரத்துக்கு தான் பிறந்தார். அவர் அந்த பூதலிங்கம் கோவிலில் உட்கார்ந்துட்டு இருப்பார். சில சமயம் இப்படி சஞ்சாரம் பண்ணுவார். மீனாட்சி பாட்டின்னு ஒரு பாட்டி, அந்த பாட்டி அவரை தேடி பிடிச்சி அவருக்கு கொண்டு போய் அன்னம் கொடுப்பார். கொஞ்சம் கலந்த சாதத்தை கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார், சில சமயம் கல்லில் தப்பிட மாட்டார், சுற்றுவார். சுவாமிகள் கிடைக்கலையே சுவாமிகள் கிடைக்கலையேன்னு. ஒரு நாளைக்கு ஒரு இலையை போட்டு அன்னத்தை போட்டு சுவாமிகளே சாப்பிட பண்ணா அப்படி பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா சேஷாத்ரி சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன சொல்கிறான்னா கண்ணால் மனுஷால நோக்க மாட்டார், அவருடைய பார்க்க நம்ம தலைக்கு மேல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
அதுமாதிரி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், ஒரு யோகியே பார்த்துருக்கேன் நான் காஞ்சிபுரத்தில். அவர் மூஞ்சியை திருப்பி திரும்ப அவர் கண்ணு மேலே மேலே போகிறதே தவிர என்ன பார்க்க மாட்டேங்கிறார். அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தார். அந்த பாட்டி, சுவாமிகளே உங்களுக்கு தான் அண்ணா வச்சுருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு போனேன், சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும், நீங்கள் கீழே ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்துட போகிறேன் அப்படிங்கிறார். இதில் என்ன பண்ணால் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை எடுத்து இப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுறார். உங்களுக்காக பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இப்படி எல்லா அன்னத்தையும் தூக்கி போடுறேன் அப்படின்னா எல்லா பூதங்களும் என்கிட்ட அன்னம் கேட்கறதுங்கிறார். அவர் அவளுக்கெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு தான் நான் சாப்பிட்ணும், நான் சுதந்திரமாக சாப்பிடக்கூடாது, அதுக்காக தான் உனக்கு தூக்கி எறிகிற மாதிரி தெரியறது, நான் பூதங்களுக்கு போடுறேன். யோ பூதேப்யோ பலிகம் கரதி தத்பூத யஜ்ஞஸ்தம் திஷ்டதே யத்ராஹ்மணேப்யோ நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. இங்கே என்ன அர்த்தம் பண்ணால்னா, பிராமணாளுக்கு அன்னத்தை கொடுக்கறது என்ன, அதுக்கு என்ன பிராமணேப்யோ தன்மனுஷ்ய யஜ்ஞஸ்தம் மனுஷ்ய யஜ்ஞம் அப்படின்னு சொன்னார். அர்த்தம் பண்ணார், பிராமணன்னு சொல்லியிருக்கேனே தவிர உபலட்சணம். பாக்கி பேருக்கும் அன்னதானம், அன்னத்தை கொடுக்கலாம், அன்னத்தை கொடுக்காம நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா. இப்போ அன்னத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வருது. எப்படி இருக்குன்னால், ஒரு கிரகத்தன் ஆத்திர சாதம் வெடிச்சு விட்டான்னா அந்த சாதத்துக்கு 3 பேர் உரிமை கொண்டாடுறாளாம். யாருன்னா, ஒருத்தர் பிரம்மச்சாரி, இன்னொருத்தர் சன்னியாசி, இன்னொருத்தர் அதிதி. பிரம்மச்சாரி தானாக சமைச்சு சாப்பிடக்கூடாது, பிட்சை வாங்கி சாப்பிடணும். சன்னியாசி பிட்சை வாங்கி சாப்பிடணும். அதிதி சொல்லாமல் வருவர், எப்போ வந்து கேட்பன்னு சொல்ல முடியாது. இந்த 3 பேருக்கு அன்னத்தை கொடுக்காம நீ சாப்பிடக்கூடாது. இது கிரகஸ்த தர்மம். அதுக்கு மேலே என்ன சொன்னான்னா, இப்போ அன்னத்தை கொண்டு கொடுக்குறோம், வற்புறுத்தி சாப்பிடுமான்னு சொன்னால் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவருக்கு அன்னம் போடாதேன்னார். அன்னம் வித்யாத கன்யாட்ட அனர்த்தித்யோ நதியது. வேண்டாங்கிறவாளுக்கு இது 3ஐயும் கொடுக்காத. எதுனால் அன்னம், சாப்பாடு வேண்டான்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா வேண்டாம்னா விட்டுடணும். படிப்பு உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்க, அவன் சொன்னது கேட்காம ஏந்தி ஓடி போனான்னா அவனுக்கு இதில் நாட்டம் இல்லை. அவனை திருப்பி அவனை உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்காத, அவன் படிக்க போகிறதில்ல. எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இப்போ சொன்னான்னா அவனை நம்பி கல்யாணம் பண்ணி வைக்காது. அன்னம் வித்யாத கன்யாத அனர்த்தித்யா நதியது. இப்போ அன்னத்துக்கு யார் பாத்திரம்னால் அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். எவன் பசிக்கிறதுங்கிறானோ அவனுக்கு அன்னம் போடணும். அது மனுஷனாக இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம், அப்ராமணனாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அன்னத்தை அவள் வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படின்னால் அன்னத்துக்கு பாத்திரம் யாருன்னால் யாருக்கு பசிக்கிறதோ அவன் தான் பாத்திரம். அதனால தான் பாருங்கோ, திருவிசனூரில் ஐயாவாள் இருந்தார். அன்றைக்கி அவள்லாம் வந்து அன்னம் கேட்டபோது என்ன பண்ணார், இப்படி யோசித்தார். அன்னசிய சுஜிதம் பாத்திரம்னு சொல்லியிருக்கு, யார் பசிங்கிறாளோ அவளுக்கு போடணும்னு சொல்லியிருக்கு, எடுத்து போட்டு விட்டார். அன்னத்தை பற்றி சொல்கிறது அப்படி சொல்கிறது. அதுக்கு மேலே என்ன சொன்னான்னா, சாப்பிடக்கூடிய அன்னத்தை முன்னாடி பரிசீலனை பண்ணி சாப்பிடு, உட்கார்ந்துட்டியா அந்த அன்னத்தை தூஷிக்காது. அன்னம் நனிஞ்சாது. சரி, இந்த அன்னம் இப்போ கொண்டு வந்து இப்போ வேளாஜலபதி கோவிலில் இப்போ நாங்கள்லாம் போன வாரம் வருணையாகலாம் பண்ணினோம். எங்கள் கையில் கொண்டு வந்து பிரசாதம் கொடுத்துட்டா, இது யார் சாப்பிட்டது, யார் பண்ணினது, இதுக்கு முன்னாடி யார் சாப்பிட்ருக்கா அதை கேட்காது. வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா கையால் தொட்டுடும், ஒன்றும் தப்பு இல்லை. அன்னம் நபரி சக்ஷீதா. அதுக்கு மேலே என்ன சொல்லிட்டு உபனிஷத்தினால் அன்னம் பகு குருவீதா. உனக்கு ஒண்டி பண்ணி சாப்பிடாது, நிறையா பண்ணு. முன்காலத்தில் எப்படி சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு, இன்னைக்கு வைஸ்வதேவன் என்ன பண்ண போறேன்னா கேட்பான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் ஏதோ பழைய கதையாக சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சொல்கிற ஒருத்தர் இருக்கா. நம்ம அதில் இன்றைக்கி வைஸ்வதேவன் என்ன பண்ண போகிறார் அப்படிங்க, இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறா, இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்லாம்,
எனக்கு இது பண்ணி போடும் அப்படின்னு கேட்காதேன்னு புத்தகத்தில் போட்டிருக்கேன். அதுக்கு அன்னத்துக்கே வைஸ்வரேயம்னு பேர். அன்னம் பகுகுருவீதா அப்படின்னு சொல்லிட்டேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் என்னதுக்கு என்ன சொல்லியிருக்கு அதுக்கு மேலே? அன்னஞ்சமே அச்சுச்சமே. சமகத்தை போய் பார்த்தேன்னா வித்யாரண்யனுடைய பாஷ்யம் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. நம்ம ஒரு திட்டமாக அர்த்தம் சொல்ல முடியல. என்ன ஸ்ரத்தாச்சமேன்னு வருது. எல்லாரும் என்ன நினச்சிருப்பா? என்ன கண்ணாந்தேஷுக்கு ரொம்ப ஸ்ரத்தா, ஏதோத்தமாக பூஜை பண்ணுவார், தூபம் தீபம் காமிச்சு நைவேத்தியம் எல்லாம் பண்ணி கற்பூரம் காமிப்பார் அப்படின்னு சொல்லுவாள். இது உலக இயல்பு. அதுக்கு பேர் ஸ்ரத்தை இல்லைன்னு விட்டாள். ஸ்ரத்தைன்னா என்னன்னா இப்போ நான் பண்ணின காரியத்துக்கு பக்தின்னு பேர், ஸ்ரத்தை இல்லை. அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கார் அப்படின்பா. ஸ்ரத்தைங்கிற பதத்துக்கு வித்யாரண்யால் அர்த்தம் பண்ணது என்ன தெரியுமோ? லோகாந்தரம் அத்தீதி ஞானம் ஸ்ரத்தா. இன்னொரு லோகம் உண்டு அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அதுக்கு தான் ஸ்ரத்தைன்னு பேர். இன்னொரு லோகங்கள்லாம் கிடையாது சார், நீங்கள் பார்த்துருக்கலாம் சொல்லுங்க. இந்த லோகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? இந்த பாதாள லோகத்தான் பார்த்துருக்கலாம், சொர்க்க லோகத்தான் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு அஸ்ரத்தேன்னு பேர். இங்கே அன்னஞ்சமே அச்சுச்சமேன்னு ஒரு பிரார்த்தனை சமகத்தில் வருது. அன்னம்னா என்ன? சாப்பிடக்கூடிய அன்னம் எனக்கு கிடைக்கணும். அடுத்த பதம் அச்சுச்சமே, பசி இல்லாமல் இருக்கணும். சுத்து பசி, நாச்சுது அச்சுத்து. பசி இல்லாமல் இருப்பதுக்கு அச்சுத்து அப்படின்னா நான் நினச்சின்னேன் அன்னத்தையும் கேட்டாச்சு, நல்லா பதார்த்தத்தை கொண்டு வந்து வச்சுட்டா எனக்கு பசியும் வேண்டாம்னா இது என்ன பெரிய தண்டனையானா இருக்கு. கொஞ்சம் நல்லா இந்த அன்னமே நீங்கள் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். உத்தராத்தில் போய் பார்த்தா ஒரு மேஜையில், சாப்பிட்ற மேஜையில் ஒரே வெள்ளி பாத்திரம், தாம்பாளம் நிறையா பாதாம் அல்வா பண்ணி வச்சுருக்கா, மேலே பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, குங்குமப்பூலாம் போட்டிருக்கா. எல்லோரும் சாப்பிட்லாம். அவரை கூப்பிட்டு கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இத்தனை பேர் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களே, உங்கள் காலத்தில் வந்து சாப்பிட்றாள், ரொம்ப பார்க்கவே எனக்கு இப்படி ஒரு வசதி உள்ளவா பண்ணணுங்கிறது தெரியுது அப்படின்னு. தலையில் எடுத்து என்கிட்ட இதை பற்றி பேசாதுங்க அப்படின்னார். ஏன்னா அவள்லாம் சாப்பிட்றாளேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னார். ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது, நான் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாத வருத்தம் பண்ணினா இத்தனை பேர் சாப்பிட்றாளேங்கிற வருத்தம் வேற ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. அச்சுச்சமேன்னா சுத்து அச்சுத்து, அதுக்கு அர்த்தம் என்ன பண்ணா சாப்பிட்ட சாப்பாடு வயல் நிரம்பினதாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். நீங்கள் சாப்பிட்டாலே எப்படி இருந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன், வயல் நிரம்பி எடுத்தோ, எனக்கு இன்னும் 4 மணி நேரம் பசிக்காது அப்படின்னு சொல்கிறானே, அதுக்கு அச்சுத்து பேர். அப்போ இப்போ சாப்பிட்டோம், 1/2 மணி கழிச்சு கேட்டு இன்னொரு இலை போட்டாலும் சாப்பிடுவானோ. சுத்தி பாதாமலாம் தேட்டாம் அலட்சுமிர்நாசயாம்யம். சுத்து பசி, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அவனுக்கு போகாதான். இப்போதான் சாப்பிடுவானா, அடுத்த பந்தியிலையும் உட்காந்து சாப்பிடுவானா, சாப்பிட்டா அவனுக்கு இறங்குமா, அவனுக்கு என்றைக்குமே பசி அடங்காதான். அதனால தான் பிரார்த்தனை பாருங்க, நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு பசி அடங்கினதாக இருக்கணும். அன்னம் அன்னவானு அன்னாதா, வேதம் அப்படி அர்த்தம் பண்ணுறது. அன்னம் சாப்பிட்ற பொருள். இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே அன்னம்னு பேர், ஜலத்துக்கும் அன்னம்னு பேர். ஆபோவா ஆபஹா உபனிஷத்தே சொல்றது இதுவே அன்னம். பழம் அன்னம், இலைகள் அன்னம், தானியம் அன்னம். ஏதோ வெள்ளை ஆற்றுல போட்டுருக்குதான் அண்ணன் என்னத்துக்கு வேணாம், எல்லாத்துக்கும் அன்னம் தான் பேர். அன்னா பூதா நிகாதந்தே ஜாதான்யன்னே நவர்தந்தே பேர் சொல்லிட்டு அப்படி போகிறது. இதில் என்னென்னா வச்சிருக்கிற பதார்த்தத்துக்கு அன்னம்னு பேர். அதை இன்னொருத்தருக்கு நிறையா போடுறானே அவனுக்கு அன்னவான்னு பேர். 10 பேருக்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்றானே அவனுக்கு அன்னாதன்னு பேர். அன்னம் அத்தீதி அன்னாதா. இங்கே என்னென்னா அதனால தான் பாருங்கோ, தர்மசாஸ்திர புத்தகத்தில் போய் பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் நிஷ்கிருதி சொல்கிறதே போஜனத்தை போய் விதிக்கிறார். ஒருத்தனுக்கு காலத்தில் உபநயனம் பண்ணலைன்னா 100 பேருக்கு அன்னம் போட்டுட்டு அவனுக்கு உபநயனம் பண்ணால் தான் அவனுக்கு உபநயன அதிகாரம் வருங்கிறார்.
ரித்துவாகி கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த விவாகத்தில் 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்கிறார் தர்மசாஸ்திர புத்தகம் இதோ இருக்குது. அன்னத்தை கொண்டு போய் விதிக்கிறார். அன்னம்னா அதனால தான் மறுபோ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா இன்னொருத்தராத சாப்பிட்றத நிறுத்தி விடுவான். ஸ்வயம் பாகம்னு சொல்லியிருப்பான். சில பேர் ஆச்சாரமாக இருக்கா. நம்ம ராமேஸ்வரத்தில் அப்படி தான் வெளியில் சாப்பிட மாட்டார். அவள் ஆற்று தான் சாப்பிடுவார். என்ன ஏன்னால் இன்னொருத்தராத்திரம் அன்னத்தை கையை வச்சு விட்டோம்னா என்ன ஆறுதுனால் முதல்ல உள்ள தபசு போயிடுறோம். பராண்ணேன முகம் தக்தம் பரஸ்திரீபிர் மனோதக்தம் ஹஸ்தௌ தக்தௌ பிரதிகிரகாது குதஷாப கலியுகேங்கிறாள். பர்த்தாரத்தை சாப்பிட்டு வாயில் உள்ள தபசு போயிடுது. இன்னொருத்தராத்துக்கு முன்னாடியுடைய முகத்தை பார்த்து இப்படி இருக்காளே அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்ததுனால மனசில் உள்ள தபசு போயிடுது. 2 கையாலையும் வாங்கி ஹஸ்தோ தக்தௌ பிரதிகிரகாது வாங்கணும்னா ஒரு கையால் தான் வாங்கணும். அந்த பிரதிகிரக ஆசை உள்ளவன் 2 கையாலே வாங்கிப்பான் போல் இருக்கு. ஹஸ்தௌ தக்தௌ பிரதிகிரகாது குதஷாப கலவுவே. அதனால தான் பாருங்கோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போனால் அவர் சாப்பிட்டுட்டு மட்டும் போகல, இவ ஆற்றுல இருக்கக்கூடியதான பாவத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போகிறா. நீங்கள் சில கிரகத்தாளத்தை பார்த்தெல்லாம் தெரியும், சாப்பிட்டா தான் விடுவேன்பா. என்ன எங்கள் ஆற்றுல சாப்பிடணும் அப்படின்னா அவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். எங்கள் தாத்தா நாராயண தீட்சர் சொல்லுவார், பூஷணிக்காய் தட்டை கொடுத்தா அது உக்ர தானம், அதை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு எவர்சில்வர் பாத்திரத்தில் நல்லெண்ணெயை விட்டு கொடுத்தா அது உக்ரதானம், அது வேண்டாம்ப. நல்ல ஸ்ரோத்ரியால் கொண்டு பூஷணிக்காய் தான் போட்டேன்னா விரும்பி 4 தான் போட்டுப்பா. நல்லெண்ணெய் 2 முட்டை விடும்பா. அப்போ இந்த தோஷம் சம்பவிக்காதோன்னா கிரகத்தம் நம்மளை சாமர்த்தியமாக ஏமாற்றிடுறான்னு அர்த்தம். வெளியும் தெரிஞ்ச வாழத்தில் வைதிகா சாப்பிட்றான்னா நியமேனா பூஷணிக்காய் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவா. ஒரு கூட்டோ ஒரு கறியோ ஒரு சாம்பாரோ. அதுமாரி சாம்பார் போட்டவுடனே நல்லெண்ணெய் வேணா போட்டுன்னு சாப்பிட்றீங்களா, இன்னும் நன்னா இருக்கும்பா. அது நல்லெண்ணெய் தானம் தானே சொல்லுவானே. பராண்ணேன முகம் தக்தம் பரஸ்திரீபிர் மனோதக்தம் ஹஸ்தௌ தக்தௌ பிரதிகிரகாது குதஷாப கலவுயுகே. அதனால அப்படி திரும்பி பார்த்தால் நம்ம கூட என்ன இருக்கு புரிஞ்சுங்களா. விஸ்வாமித்திர வேட்டையாட போனார். ரொம்ப தாகமாக இருந்தது. பக்கத்தில் ஒரு உடைஜம் இருந்தது. அங்கே போய் நின்றுட்டு தீர்த்தம்னா வசிஷ்டர் வெளியில் வந்தார். நீங்கள் யார் அப்படின்னு, அண்ணா விஸ்வாமித்திரன், நீங்கள் ராஜா பார்த்தேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசனம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்தார். கொஞ்சம் க்ஷீரம் கொடுக்கட்டுமான்னார், கொடுங்கன்னார். அப்புறம் மத்தியானம் போஜனம் கொடுத்தார். சாயந்தரம் டிஃபன் கொடுத்தார். எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்கி சாப்பிட்டார். அவர் சொன்னார், உங்களை பார்த்தா வெள்ளை தாடியோட ஒரு கிழிஞ்ச வேட்டி கட்டின்னு இருக்க, கீத்து கொட்டா தான் போட்டிருக்க, எல்லா சாமானும் கொண்டு வந்து கொடுக்குறேல அப்படின்னார். கொல்லையில் எங்கள் ஆற்றுல காமதேனு இருக்கு, அதுக்கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுக்கும். நான் நீங்கள் கேட்க கொடுக்குறேன், அது கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கு. தேவலோகத்திலிருந்து வரதுனால தான் அபூர்வமான பதார்த்தமாக ருச்சிக்கிறது அப்படின்னார். அப்போ அந்த நந்தியை எங்கே கொடுத்துருங்கோ அப்படின்னார். இடத்த கொடுத்தா மடத்தை கொடுங்கன்னு ஒரு சார் சொல்கிற மாதிரில அது நான் கொடுக்க முடியாது, அது எங்காத்துல வந்து இருக்கு, எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம், வந்து ஆயிடுச்சுன்னு மம்மன்னார். விஸ்வாமித்திரருக்கும் இவருக்கும் சண்டை வந்துவிட்டோம். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை. விஸ்வாமித்திரர் பலவிதமான பானத்தை போடுறார். வசிஷ்டர் ஒன்றுமே பண்ணிக்கல, முறைக்கல, டென்ஷன் ஆகலை, சாந்தமாக உட்காந்துருக்கார். எல்லா பானமும் எய்தாப்பில் வருது. எங்கே போடுறதுன்னு பார்த்தா இந்த கை கீழே விழாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா ஜபம் பண்ணுறத இப்படி ஜபமாலை இங்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, தொடையை தொட்டுட்டோம்னு சொன்னால் அசுத்தம்னு சொல்கிறதுக்கு. ஊர்தம் வை புருஷத்யனாபை மேத்யம் அவாச்சீனம் அமேத்யம். இந்த இடத்துல தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி பூரா மேத்யம், பவித்ரம். அதுக்கு கீழே உள்ளது பூரா அமேத்யம்.
அதனால பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, மகாபெரிவா இப்படி கை தொட்டுட்டான்னா கையால் கொண்டு தான் அடுத்த பொருளை எடுப்பாள் பூஜையில் பார்த்தா. அதுக்காக இந்த கை கீழே விடாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு பிரம்ம தண்டம்னு பேர், இப்படி கையை வச்சுட்டு இருப்பான். அந்த பிரம்ம தண்டத்தை ஏற்றாப்புல சொல்லிக்கிட்டார். விஸ்வாமித்திரன் எந்த பானத்தை போட்டாலும் அது பிடிச்சி இழுத்துட்டு இருக்கே தவிர இவற்றை ஒரு பானமும் வரல. ஒரு அளவு சண்டையை நடிச்சுட்டு கிட்டக்க வந்தார். அவர் கேட்டார், விஸ்வாமித்தர் கேட்டார், எல்லாத்துக்கும் சலனம் இல்லாமல் நீங்கள் இருக்கல என்னத்தினால அப்படின்னா, அதுதான் பிரம்ம தேஜஸ். ஆனால் இவர் சொன்னால் க்ஷத்ரிய பலங்களாம் இங்கே நிற்காது, பிரம்ம தேஜோ பலம் பலம். எப்படி நம்ம பெரியவாளாக இருந்துட்டு பேருக்கா பாருங்க. மங்களூரில் ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்கார், அதில் எழுதியிருக்கார் ஒரு சாஸ்திரியார், தேங்காய்புரம் பெரியவாள்லாம் உத்தரகாசிக்கு வந்தால் உத்தரகாசி ஜபம் முடிஞ்ச உடனே கொல்ல பக்கத்துக்கு போய் தீபூதி விட்டுண்டு வில்வ மரத்துக்கிட்டக்க ஒரு ராவத்தி ருத்ரன் சொல்லி விடுவா, குறைச்சா ராத்திரி ருத்ரன் சொன்ன தோஷம் போகிறதுக்காக அப்படின்னு எழுதியிருக்கார். புத்தகம் பிரிண்ட் ஆகிருக்கு, வேணா காமிக்கிறேன். அப்படி தபஸ் அண்ணாத்துல இன்னொருத்தராக போய் அண்ணாத்து சாப்பிட்றோம்னா அதுக்கு அண்ணா அப்படி இருக்கு. வேற என்ன சொல்லித்தன்னா, யாகம் பண்ணுற தீட்சிதன் ஆரம்பத்தன்னைக்கு அன்னம் சாப்பிடணும், அப்போ தான் எல்லாருக்கும் அன்னத்தை சாப்பிடக்கூடிய சக்தி பிராணசக்தி இருக்குங்கிறார். பகி பிராணோ வே மனுஷ்யா தஸ்யாசனம் பிராணோஷ்ணாதி தப்ராண ஏவதீட்சித ஆசிதோ பவதி வேதம் சொல்லுது. ஆக அன்னம்னு நம்ம சொல்கிறோமே தவிர அது பிராணசக்தி, பிராணம் அதுக்குள்ளே இருக்கு. இன்னும் என்ன சொன்னால் கலியுகத்தில் பிராணம் அன்னத்தில் தான் இருக்குன்றால், கலவு அன்னகத பிராணம். பிராணம் எதில் இருக்குன்னா அன்னத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். யோ யத்ராஹ்மணேभ्यो நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞஸ்தம் திஷ்டதே. மனுஷ்ய யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞங்கிறதுக்கு அர்த்தம் பிராமணாளுக்கு அன்னத்தை கொடுக்கறதுனால மனுஷ யஜ்ஞங்கிறது உனக்கு கிடைக்கிறது. தேவ யஜ்ஞம் ஆச்சு, பிதிரு யஜ்ஞம் ஆச்சு, மனுஷ யஜ்ஞம் ஆச்சு, பூத யஜ்ஞம் ஆகிடுது. அப்புறம் ஏன் இந்த இடத்துல எத்பிராமணேபியோ நந்ததாதி தன்மனுஷேக்கிய தந்திட்டதேன்னு சொன்னான்னா ஒரு 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 சூக்ஷ்ம விஷயத்தை இந்த சொல்கிறார். என்னன்னா, பிராமணருக்கு கொடுக்கக்கூடியதான பொருள் கொடுக்கல் வாழை பொறுத்து அதுக்கு பலன் மாறும். சமம் அப்ராமணே தானம். பிராமணேதனுக்கு நம்ம கொடுத்தோம்னா நீ கொடுத்த ₹1 ₹1 பலன் கிடைக்கும். த்விகுணம் பிராமணம் குருவே. இவர் யார் அப்படின்னா ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கார். ஆனால் இவர் பிராமண காரியம் இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. சந்தியாவந்தனாதிகள் கிடையாது. அவருக்கு ஒரு கோத்திரம் தெரியாது, ஒரு சூத்திரம் தெரியாது. அப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு பிராமண குருன்னு பேர். அனந்தராமகிருஷ்ணர் கதையில் சொல்கிறார், பரமாரிண்டே வந்தான் ஒரு பையன். அந்த பையனை கூப்பிட்டு நீ என்ன கோத்திரம்னு கேட்டேன். நான் வடமான்னு பதில் சொன்னான். கோத்திரம்னா என்ன, வடமான்னா என்ன, சூத்திரம்னா என்னன்னு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு. இதை நான் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொன்னதாக அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டுட்டு உபன்யாசகர் எங்கிட்ட கோச்சுட்டார். அனந்தராம தீட்சிதர் நீ என்ன கோத்திரம்னு கேட்ட உடனே அவன் வடமான்னு சொன்னான் இல்லையோ, ஏன் அவன் பிருகதர்மன்னு சொல்லக்கூடாதா, அவன் அட்டசாஸ்திரம்னு சொல்லக்கூடாதா, அவன் வாத்திமான்னு சொல்லக்கூடாதா? அனந்தராம தீட்சிதருக்கு வடமானை பிடிக்காத போட்டிருக்க, அதனால வடமான்னு சொன்னாங்க. அவர் வடமா வச்சுக்கோங்களேன். அந்த லெவலத்தில் இருக்கா மொத்தம்னா ஒரு பிராமண குலத்தில் குறைச்சிருக்கான்.
இது மகாபெரிவாளை நீங்கள் நினச்சிக்கணும். மகாபெரிவா கல்பகாம்பா கோவிலுக்கு தரிசனத்துக்கு வர சம்ஸ்கிருத காலேஜில் தங்கியிருக்கா. நான் 50 சொச்சோன்னு வச்சுக்கோங்களேன். தரிசனத்துக்கு வர சமயத்தில் பெரியவாரம்னா டக்குன்னு நிற்கிறார். அது ஒரு பையன் நிற்கிறான் பாரு, அவனை கூட்டுன்னு வா அப்படின்னா அவன் சட்டையை போட்டுட்டு பழைய வேட்டியை கட்டிட்டு தீயை குடிச்சோன்னு நிற்கிறான். இவன் போய் கூப்பிடுவானோ எதிர்பார்க்கல. கிட்டக்க போய் மகாபெரிவா உத்தரவாருது, நீ இங்கே வா அப்படின்னா. நான் வரமாட்டேன். கூப்பிட்றா, பெரியவா கூப்பிட்றா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கா. உடனே அவர் பெரியவா அவரை பார்த்து கேட்டார், இந்த பையனை, நீ சீனிவாச ஆஷியலுக்குள்ள தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம். நமஸ்காரம் பண்ணிப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, போலீஸே நான் இந்த இடத்துக்கு அழைச்சின்னு போவான், இந்த இடத்துல தான் நின்னேன், என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுப்பான். நான் நாளைக்கு கூட்டில் ஏற்றினப்புறம் நான் இதை சொல்லுவேன். எனக்கு ஏதோ 10-20 கொடுப்பா, வேறு என்ன கொடுப்பான். சில சமயம் மாற்றி சொல்லுவேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னை அடிப்பான். தெளிவாக சொன்னால் உனக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னா 10 ரூபா கொடுப்பான். ஒரு சாஸ்திரியில்லாத பையனாக பிறந்து இப்படி பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்கியே, நான் சொன்னதை என் சொன்னதை கேட்குறியா, என்ன பண்ணணும், நாளையிலேருந்து பொய் சாட்சி சொல்லாத. நான் எப்படி, எனக்கு செலவுக்கு பணம் வேணுமே, நான் உனக்கு ஜனம் 10 ரூபா தர சொல்கிறேன். இந்த மயிலாப்பூரில் இருக்கிறவாளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தராத்தில் உனக்கு சாதம் போட சொல்கிறேன். உனக்கு சாப்பிட்றதுக்கு அன்னம் கிடச்சிருத்தோ, செலவுக்கு 10 ரூபா பணம் கிடச்சிருத்தோ, நாளையிலேருந்து நீ பொய் சாட்சி சொல்ல போகக்கூடாது அப்படின்னா. 2 நாளைக்கு சொன்னதை கேட்டான், அப்புறம் திரும்பி பொய் சாட்சி கேட்ட போயிட்டான்னு இருக்கு. அவனுக்கு பேர் என்னென்னா திகுணம் பிராமண குருவே. இவன் பிராமணன்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கிறவனுக்கு கொடுத்தா 2 மடங்கு தான் புண்ணியம். சதுர்குணம் வேதாத்தியன சம்பன்னை, வேதாத்தியன சம்பன்ன வாழ்க்கை கொடுத்தா 4 மடங்கு. இவன் 100 ரூபா கொடுத்தா 4 ரூபாய்க்கு சமானம். அனந்தம் வேத பாரகே, வேதாத்தியனத்தை சம்பூர்ணமாக அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு 2 பாடம் உண்டவங்க. அனந்தம் அக்னிஹோத்திரின்னு ஒரு பாடம். அக்னிஹோத்திரம் மண்டவாளுக்கு கொடுத்தேன்னா இது அனந்தமான பலத்தை கொடுக்கும். அதனால்தான் கொடுக்கறத பற்றி சொல்கிறது, எத் பிராமணேபியோ நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞம் திஷ்டதே யத் ஸ்வாத்யாயமதீதை காமப்ருஜம் யஜுஸ்தாமவா தத் பிரம்ம யஜ்ஞம் திஷ்டதே. இதுக்கு தான் சொல்ல வந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். வித்யாரண்யால் பாஷ்யத்திலேயே பிரம்மயஜ்ஞ பிரசம்சையை சொல்லக்கூடிய வரிசையில் பஞ்சமகாயஜ்ஞத்தை சொல்கிறார். வேதம் சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மயஜ்ஞத்தை பற்றி சொல்கிறார். ஏகாம பிரதம்ய ஜுஸ்ஸாமவா தத் பிரம்ம யஜ்ஞம் திஷ்டதே. ஒருவருக்கு சொன்னாலும் போதும், ஒரு அனுவாதம் சொன்னாலும் போதும், பிரஷ்னம் அதீதான்னு ஒரு பிரஷ்னம் சொன்னாலும் போதும், தினம் பிரம்ம யஜ்ஞம் சொல்லும். அதுதான் பிரம்ம யஜ்ஞம்னு பேர். ஏகாம பிரதங்க துஸ்ஸாமவா, யஜுஸ்ஸாமவா ரிச்சான்னு இருக்கு. அங்கே ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் சொல்லுன்னு அர்த்தம். ஏகாம பிரஜம் இருக்கு, யஜுஸ்ஸாமவா. யஜுஷா இருக்குன்னா சாமவா இருக்கலாம். ஏன் சொன்னாள் அப்படின்னு சொன்னால் மனுஸ்மிருதியில் இருக்கு. வேதாநதீத்திய வேதுவா வேதம் பாபி யதாக்கிரமம். எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ண. எனக்கு நான் மந்தாதிகாரி, 3 வேதம் சொல்லக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்னா வேதான அதீத்திய பகுவச்சனம், வேதவா அதீத்திய வேதம் 2 வேதமாக அத்தியனம் பண்ணி. அதனால தான் ரொம்ப திரிவேதி த்விவேதி அப்படிலாம் பேர் வச்சுருப்பா. திரிவேதினா 3 வேதத்தை அத்தியனம் பண்ணுவாளுக்கு திரிவேதின்னு பேர், 2 வேதத்தை அத்தியனம் பண்ணுவாளுக்கு த்விவேதின்னு பேர். 2 வேதமாக அத்தியனம் பண்ணு. வேதான அதீத்திய வேதவா வேதம் பாபு யதாக்கிரமம். ஒரு வேதமாக அத்தியனம் பண்ணு. அத்தியனம் பண்ணாமல் பிராமண ஜென்மாவை விட்டுடாது. இந்த இடத்துல மகாபெரிவா
பல விஷயத்தை சொல்கிறார். இப்பேற்பட்ட பிராமண ஜன்மம் உனக்கு கிடைக்காது. பிராமணியம் பகுபிகி அவாப்பியதே தபோபிகி, பகுபிகி தபோபிகி பிராமணியம் அவாப்பியதே. ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் உனக்கு பிராமண ஜன்மா கிடைச்சிருக்க. பிராமணனுக்கு லட்சணமே வேதம் தான். அதனால் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணாமே இந்த பிராமண ஜென்மா விட்டுடாதப்பா. இல்லை சூழ்நிலையினால நான் பூர்ணமாக அத்தியனம் பண்ண முடியலன்னா என்ன, ஒரு பகுதியாக அத்தியனம் பண்ணேன். இதெல்லாம் தெய்வத்தின் பொருளாக இருக்கு. என்னன்னால் ஆரண்யகம் மட்டும் அத்தியனம் பண்ணாலே உனக்கு பிராமணியம் சித்திக்கிறோம். ஒரு பகுதி ஆரண்யகம் 10 வருஷம் அதை என்னால் அத்தியனம் பண்ண முடியாதுன்னா, நாடகம்னு ஒன்று இருக்கு 3 வருஷம் தான், 160 பஞ்சாயத்து தான், அதையாவது அத்தியனம் பண்ணேன். அதுவும் என்னால் அத்தியனம் பண்ண முடியலன்னா ருத்ரமாவது அத்தியனம் பண்ணேன். ஒரு ருத்ரன் புருஷ சூக்தம் கூட சொல்லாமல் இந்த பிராமண ஜென்மாவை விட்டுடாத, தெளிவா சொல்லலாம். அதுக்காக வேதம் வேதம் சொல்லிட்டு இருந்த காரணமே. இங்கே என்ன சொல்லிட்டுனால் ஏகாம பிரஜம் யஜுசாமவாரத் பிரம்ம யஜ்ஞத்தம் திஷ்டதே யதிர்ச்சோதீதே பஜாஹுதிவிரேவ தத்தேவாகத்தர்ப்பயதி யத்யஜோகும்ஷி கிருதாஹுதிபிர் யத்சாமானி சோமாஹுதிபிர் யததர்வாண்யரசோ மத்வாஹுதிபிர் யத்பிராமணானீதி காதா புராணானி கல்பான் காதாநாராதகம் மேதாஹுதிபிஹி. 2 விதமாக அர்த்தம் பண்ணாதீங்க. என்னன்னா, இந்த மந்திரத்தை சொல்லி நீ பிரம்ம யஜ்ஞத்தை சொல்லிட்டேன்னா அந்த யஜ்ஞத்தை பற்றி எங்கே சொல்லப்படுறதோ, அந்த யஜ்ஞத்தினால என்னென்ன ஆகுதி பண்ணப்பட வேண்டியதோ அந்த தேவதைகளை நீ திருப்திப்படுத்துற பிரம்ம யஜ்ஞத்தினாலேயே. பயாகுதிபிஹி, ரிக்வேதத்தை நீ அத்தியனம் பிரம்ம யஜ்ஞத்தில் சொன்னேன்னா, பயசு வாழ ஹோமம் பண்ணினா அது எந்த தேவதைகளுக்கு கிடைக்கணுமோ அந்த தேவதைக்கு திருப்தியை கிடைச்சிடும். எதிர்ச்சோதீதே பஜாகுதிபிரேவ தத்தேவாகத்தர்ப்பயதி யத்யஜோகும்ஷி கிருதாகுதிபிஹி. எஜுர்வேதம் சொல்றதுனால நெய்ய ஹோமம் பண்ணக்கூடியதான ஹோமம் பண்ணியதான பலன், அந்த தேவதைக்கு பண்ணினதான பலன் உனக்கு கிடைச்சிடும். யத்சாமானி சோமாகுதிபிஹி, சாமவேதத்தை நீ பிரம்மயஜ்ஞத்தில் சொன்னேன்னா அந்த சாமவேதத்தை சொல்லப்படுறதுனால சோமாகுதின்னு சொல்லக்கூடிய சோமலதா விசிஷ்டமாக பண்ணக்கூடிய சோமயாகத்தில் பண்ணக்கூடிய ஆகுதியினுடைய பலத்தை நீ அடைந்து விடுவாய். அதுக்கு மேலே என்ன சொல்லித்தினால் யய்யங் கருத்துமதீதே தேன தேனா சேஷ்டம் பவதி, என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கருத்துவனுடையதான யாகம் பண்ணினதான பலன், அதில் கிடைக்கக்கூடியதான என்ன பலன் உண்டோ அது உனக்கு கிடைக்கும். எய்யங் கிருத்தும் அதீதே தேன தேன அஸ்ய இஷ்டம் பவதி, தேன தேன பலம் பவதின்னு சொல்லல, அதில் சொல்லப்பட்டதான இஷ்டமானது உனக்கு என்ன உண்டோ கிடைக்கும். அடுத்தபடி என்ன சொன்னால் பிதிர்கிட்ட வரா ஏதிர்ச்சோதீதே பய யதிர்ச்சோதீதே பயச கூல்யாஸ்ய பித்ரே ஸ்வதா அபிவஹந்தி. ரிக்வேதம் சொல்றதுனால உன்னுடைய பிதர்கள் பிதர்லோகத்தில் பயச கூல்யாஸ்ய இவ பக்கத்தில் தேவலோகத்தில் கறக்கப்பட்டதான அந்த காமதேவனுடைய க்ஷீரம் ஓடுறதுன்னு சொன்னால் என்ன, சமிருத்தியாக கிடைக்கிறது. அதை எடுத்து சாப்பிடுதோன்னு கொடுக்குறானாம் தேவதைகள் இந்த பித்ருக்களுக்கு. எதிர்த்தோதீதே பயச கூல்யாஸ்ய பித்ரேன் ஸ்வதா அபிவஹந்தி யத்யஜோகும்ஷி கிருதஸ்ய கூல்யா. எதிர்வேதம் சொல்றதுனால நெய் சமிருத்தியாக போகிறது, பிதர்களை சாப்பிட சொல்றா. எத்தாமானி சோமாம் எத்தாமானி சோமயேப்ய பவதே யததர்வாங்யரசோ மதோர்கூல்யா. 4வது வேதமாக இருக்கக்கூடிய அதர்வண வேதத்தை பிரம்மயஜ்ஞத்தில் சொல்லிட்டேன்னா அந்த பிதர்களுக்கு ரொம்ப பிடிச்சதான மது சமர்த்தியாக கொண்டு கொடுத்து சாப்பிட சொல்கிறானா. மதோர்கூல்யா யத்ராமணானி காதா புராணானி கத்வா காதாநாராதகந்தே மேலசக்கூல்யா
அதனால தான் பிரம்மேகத்தை போய் பார்த்தேன்னா இதிகாச புராணம் தற்பயாமி, இதிகாச புராணங்களுக்கும் தர்ப்பணம் உண்டு, அதனால அதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டால். இப்போ பிரம்மயஜம் பண்ணிவிட்டான், தேவதைகளும் சந்தோஷம் அடைஞ்சுவிட்டா, ரிக்குனாலையும் யுதிஷ்டனாலையும் சாமவேதத்தினாலையும் அதர்வண வேதத்தினாலும் சந்தோஷம் அடைஞ்சுவிட்டா. பிதர்களுக்கும் நிறையா க்ஷீரத்தை கொடுத்தா, நிறையா நெய்யை கொடுத்து சாப்பிட சொன்னா, என்ன அதுக்கப்புறம் மது தேனை கொண்டு வந்து கொடுத்தா. இப்போ என்ன பண்ணினான்னா அந்த தேவதைகளும் பிதர்களும் இந்த பிரம்மேக்கன் சொன்னவனை என்ன பண்ணுறான்னா தயேனம் திருப்தா ஆயுஷா தேஜசா வர்ச்சசா ஸ்ரீயா யசசா பிரம்மவர்த்தசே நான்னேன தர்ப்பயந்தி குடிக்கிறார். என்ன சொல்லி குடிக்கிறான்னா ஏனம் யஜமானம் பிரதி திருப்தாக பிதரः தேவாः ஆயுஷா தேஜசா வர்ச்சசா ஸ்ரீயா யசசா பிரம்மவர்த்தசேன அன்னாத்யேன ச தர்ப்பயந்தி. உள்ள ஆயுஷ் கொடுக்குறார். இப்போ ஆயுஷ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிதர்கள்ட்ட தான் இருக்கு. வேற யாரும் நமக்கு ஆயுஷை கொடுக்கல. ஜாதகத்தில் போய் பார்த்தா சூரிய புத்திரனாக இருக்கக்கூடியதான சனி பகவான் தான் நமக்கு ஆயுக்காரகன். சூரிய புத்திர சதீர்காயு சமாமிருதா. சூரிய புத்திரனாக இருக்கக்கூடியவன் இந்த பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய பையனுக்கு தீர்க்க ஆயுஷ கொடுக்கட்டம்னு உபநயனத்தில் வருது. அதனால தான் சனீச்சர பகவான ஆயுக்காரகனா வச்சிருக்கேன். ஆனால் பிதர்களை பற்றி சொல்றது என்ன சொன்னான்னா ஆயுஷை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க தான் இருக்க. ஆயாத பிதர சோம்யாகம் வீரை பதிவி பூர்வை பிரஜாமப்யம் தததோ ரயிஞ்ச தீர்காயு பஞ்ச சதசாரதஞ்ச. பிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா ஹே பிதர்கள் வாருங்கள், ஆயாத வாருங்கள். பூர்வைகி பதிபிகி, உங்களுடைய மூதாதையர்களாக எந்த பாதையில் வந்தாலும் அதில் வாருங்கள். கம்பீரமாக வாருங்கள், பயப்பட வேண்டாம். ஒரு ஒரு ராவணன் இரண்யகசிபு வாரத்துக்கு போகிறதா இருந்தால் பயப்படணும், அடிப்படணும்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். கம்பீரைகி பதிபிகி பூர்வை. நான் கொடுக்கக்கூடியதான ஒரு பூஜையை, ஒரு ஹோமத்தை, ஒரு போஜனத்தை, ஒரு தர்ப்பணத்தை பெற்றுக்கொண்டு அஸ்மப்யம் பிரஜாம் தததா, எங்களுக்கு சந்ததிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீர்கள். அதுக்கு மேல என்ன பண்றீர்கள்? தீர்காயுத்வஞ்சா, தீர்க்கமான ஆயுஷை நீங்க கொடுக்கிறீர்கள். தீர்க்கமான ஆயுஷ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 50 வயசுக்கும் தீர்காயுஷ் தான் பேரு, 60 வயசுக்கும் தீர்காயுஷ் தான் பேரு. வேற என்ன சொல்லிட்டா சதசாரதஞ்சா, 100 வயசு நீங்க ஆயுஷை கொடுக்கிறீர்கள். ஒரு புருஷனுடைய ஆயுஷ் என்ன? 100 வயசு. சதாது புருஷா, புருஷஸ்ய ஆயுகு சதாயுகு, 100 வயசு பரியந்தம் எங்களுக்கு ஆயுஷை நீங்க கொடுக்கிறீர்கள். தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்சா. எதிர்கள் வந்தா நம்ம கொடுத்ததான அத்தனை பூஜைகளும் ஏற்றுட்டா, நல்ல சந்ததிகளை கொடுத்துட்டா, தீர்க்கமான ஆயுஷை கொடுத்துட்டா, எதிர்களை பார்த்து கேட்கணும், செலவு பண்ண பணம் வேணுமே, எங்கே போகிறது? ஒவ்வொரு நாளும் நான் சாமான் வாங்கணும், குடும்பம் நடத்தணும், செலவுகள் வந்துட்டே இருக்கு. அதுக்காக வேற என்ன சொல்லிட்டேன்னா ரயிஞ்சா பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயிஞ்சா. ரயின்னா ஐஸ்வர்யம் அர்த்தம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்க தான் இருக்கிறீர்கள். இங்க ஆயுஷா தேஜசா வர்ச்சசா. ஒருத்தர் 100 வயசு இருக்கார், அவரை பார்க்கறதுக்கே நன்னால அப்படி இருக்கக்கூடாது. தேஜஸா 107 வயசு ஆகுது, கும்போணத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், பளிச்சுன்னு இருக்கார். பார்த்தா பல பல பலன் இருக்கு. 107 வயசுல இவ்வளவு பளிச்சுன்னு இருக்காருன்னா என்ன? தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார், மந்திரம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால முகத்துல தேஜஸ் தெரியுது. ஆயுஷா தேஜசா வர்ச்சசா. வர்ச்சஸ்ன்னா காந்தின்னு அர்த்தம். ஸ்ரீயா ஐஸ்வர்யத்தை, நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். பிதர்களுடைய ஆசீர்வாதம்னா
ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஸ்ரீயா யசஸா நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு 10 பேருக்கு தெரியணும். புரியுதுங்களா? மாம்பழம் ஏரியாவுக்கு வந்து அண்ணாமந்தீஸ்வரங்க ஒருத்தர் இருப்பார், அவர் தெரியுமான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கேட்டார் ஒருத்தர் அயோத்தியா மண்டபத்தில், அவர் காலி விட்டு சேங்காலி வீட்டுக்கு போயிட்டாருப்பார் பதிலுக்கு. அப்படி இருக்கக்கூடாதான், அந்த ஏரியாவில் ஒன்றை தெரியணும். எசஸா எசஸ்னா புகழ். ஆயுஷா தேஜசா வர்த்ததா ஸ்ரீயாகதா பிரம்மவர்த்ததேனா. பிரம்மவர்த்தஸ்னா என்னன்னா தன்மாட்டு குழந்தைகள் வேத மூலமாக இருக்கிறதுக்கு பிரம்மவர்த்தஸ்ன்னு பேர். பாருங்க, அத்தியனம் பண்ணுறது, சிக வச்சுருக்கிறது, தினம் சந்தியாவனம் சமிதாதானம் பண்ணுறது, இதுதான் பிரம்மவர்த்தத்து. என்ன இப்படி இந்த பிதற்கள் கொடுக்குறா அப்படின்னு பஞ்சமகா யஜ்ஞத்தை சொல்லிட்டு வந்தார். எங்கே கொண்டு முடிச்சார் தெரியுமோ? வைஸ்வதேவ பலியில் கொண்டு போய் வச்சுட்டார். அன்றாடம் அன்னசம்ஸ்காரார்த்தம் ஆத்மசம்ஸ்காரார்த்தம் வைஸ்வதேவம் கரிஷ்யே. முதல்ல பஞ்சசூனா நிருகரணார்த்தம் சகல ஹோமம் கரிஷ்யேன்னு, அதாவது வைஸ்வதேவம் பண்ணணும். வைஸ்வதேவம் பண்ணுறதுக்கு அந்த சமைச்ச அக்னியே தேவதை. புரிஞ்சுங்களா? எந்த அக்னியில் சமைச்சாரோ அந்த அக்னியிலேயே ஹோமம் பண்ணுறார். தேவகிருதஸ்ஸேன சோ வயத நம தித்வாஹா உபநிடத்தில் வருது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்ராய் இருக்க அதை அக்னியில் வைக்கணும். இதுதான் சகல ஹோமம்னு பேர். அன்ன சம்ஸ்காரார்த்தம், சாப்பிடக்கூடியதான அன்னத்துக்கு சம்ஸ்காரத்துக்காக 2-3 விதம் அன்ன சம்ஸ்காரம் வருது. இப்போ நாங்கள்லாம் வைதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அன்னத்தை அக்னியில் காமிக்கிறோம், 3 தடவை ஜலம் தெளிக்கிறோம், நெய் எடுத்து விடுறோம். இதுவும் அன்ன சம்ஸ்காரம் தான். ஆனால் சாப்பிடக்கூடிய அன்னத்துக்கு சம்ஸ்காரத்துக்காக அன்ன சம்ஸ்காரார்த்தம். அன்னத்தை சாப்பிட்றதுனால குணதோஷங்கள் நமக்கு வருது, அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்காக ஆத்ம சம்ஸ்காரார்த்தம் வைஸ்வதேவ கரிஷ்யே. இப்படி அக்னேயத்துவாக சொல்லிகிட்டே வந்து கடைசியில் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறான். இப்படி பண்ணுறதுனால இதுக்கு பஞ்சமகா யஜ்ஞம்னு பேர். கடைசியில் கொண்டு முடிக்கிறார். யோ பூதே யோ பலிங்கரதி தத்பூத யஜ்ஞத்தம் திஷ்டதே பூதே யோ நமஹ மனுஷ்யே யோ ஹந்தா. இப்படி அங்கே வைஸ்வதேவம் பண்ணுறவாளை பார்த்தா தெரியும். வைஸ்வதேவம் பண்ணி முன்காலத்தில் வைஸ்வதேவம் பண்ணினால்தான் அந்த காலத்தில் சாப்பிடுவேன்னு சொல்கிற நாள் இருந்தது. புரிஞ்சுங்களா? கடைசியில் இருக்க அனந்தராம தீட்சிதர் வைஸ்வதேவம் பண்ண அண்ணன் தான் சாப்பிட்டு இருந்தார். சமைக்கக்கூடியவர் சிகா பஞ்சகத்தோடு இருந்தார். ராஜகோபாலன்னு பேர். அவர் சந்தியானம் மாத்தியானையும் பிரம்மயிக்கப்படுவார். புரிஞ்சுங்களா? அவர் தயார் பண்ணக்கூடிய அன்னம் இதுவாக இருக்கணுமே, சுத்தமாக இருக்கணுமே. இன்றைக்கி அன்னம் தயார் பண்ணக்கூடிய சுத்தத்தை நம்ம எங்கேயாவது விசாரிக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு கோவிலாக இருக்கட்டும், நம்ம அது சமயக்கட்டாக இருக்கட்டும், அந்த அன்னம் சுத்தியாக தான் தயார் பண்ணியிருக்குன்னு நீங்கள்லாம் உறுதியாக சொன்னால் ரொம்ப சந்தோஷம். புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு தர்மசாஸ்திர புஸ்தகத்தில்னா, சமயக்கட்டனுடைய ஆச்சாரத்தை நீ விசாரிக்காத, ஸ்திரீகளுடைய ஆச்சாரத்தை நீ விசாரிக்காத, பேசாமல் பண்ணிட்டு போயிட்டே. அன்ன சம்ஸ்காரார்த்தம்னு வைஸ்வதேவ பலியை கொண்டு போய் வச்சிருக்கா. இப்படி பெருசாக மகாயஜ்யம்னு ஆரம்பிச்சுட்டோ வேதம் என்ன பண்ணிட்டுன்னா பிரதிதினமும் பண்ண வேண்டியதான வைஸ்வதேவத்துக்கு தான் பஞ்சமகாயஜ்யம் அப்படின்னு பேர் வச்சு இந்த பஞ்சமகாயஜ்யத்தை பிரதிதினமும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தர்மசாஸ்திர புத்தகத்திலேயே ஆன்மீக காண்டத்திலே வைஸ்வதேவம்னு எழுதிட்டு போகிறார். அது இன்னொரு விசேஷம் பாருங்க. என்னன்னா வாயச பலி. பாயசத்துக்கு பகலில் காக்காய்க்கு அன்னம் வைக்கணும், ராத்திரியில் சுவான பலின்னு பேர், நாய்க்கு அன்னம் வைக்கணும். அதுக்காக தான் பெரியவாள்லாம் பகலில் காக்காய்க்கு சாதம் போடுவா, ராத்திரியில் நாய்க்கு சாதம் போடுவா. ரெண்டையும் கேட்பா. சாப்பிட உட்காந்துனோடனே காக்காய்க்கு அன்னம் போட்டாச்சா அப்படின்னு கேட்பா. ராத்திரி படுத்துக்கிட்டு நாய்க்கு அன்னம் போட்டாச்சா அப்படின்பா. இதை ரெண்டும் பண்ணலைன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு மேல் லோகத்துக்கு போனோடனே சித்திரகுப்த சதஸில் சித்திரகுப்தானுக்கு பக்கத்தில் 2 நாய் இருக்கான். பாஞ்சு பாஞ்சு வந்து நம்மளை கிடைக்குமா அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்கிறார். அதனால சொல்கிறேன், அதுக்கு தான் சுவான பலின்னு பேர். இப்போ எல்லோரும் என்ன வச்சுருக்கா, காக்காய்க்கு சாதம் வைக்கணும். இப்போ காக்கா எப்படி இருக்குது தெரியுமோ, நம்மளோட பிஸியாக இருக்கு.
சாதம் வச்சா சாதம் சாப்பிட மாட்டேங்கிறது. ஏதாவது மாமி என்ன வச்ச சாதம் அப்படியே இருக்குன்னா நான் சொன்னேன் கொஞ்சம் தயிரை விட்டு பிசைஞ்சு போடும் சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு. ஒரு கிரகத்தை சொன்னால் வடையை கொண்டு போட்டேன்னா சாப்பிடும் அப்படின்னா. வாசல் ஒரு நாளைக்கு பூ வாங்க வந்தேன். அந்த பூக்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமோ, 2-3 மிக்சர் பாக்கெட்டை இப்படி உதுத்து விட்டான். ஒரு 100 காக்கா வந்து கிடுக்கிடுன்னு சாப்பிட்டது. என்னென்ன அதுக்கு அதான் பிடிச்சிருக்கு சாமி அப்படின்னு. அப்போ காக்காய்க்கு வைக்கக்கூடியதான அன்னம்னு வைஷ்ணதேவத்தில் வருது, ஸ்ராத்தத்திலையும் வருது. ஏ அக்னி தக்தா ஏ அனக்னி தக்தா ஏவா ஜாதா குலே மமா பூமோ தத்தேன பிண்டேன திருப்தாஜாம் துபராங்கதிம். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிருக்கா, ஒவ்வொரு ராத்திரியும் இந்த காக்காய்க்கு வைக்கப்பட்டதான பிண்டத்தை காக்கா இழுத்துண்டா தான் பிதர்கள் சாப்பிட்டு போனதாக நினைக்கிறான். அது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிதர்களுக்காக இது வைக்கல. என்னுடைய குடும்பத்தில் ஏ அக்னி தக்தாக, என்னுடைய கோத்திரதாயாதிகளாக இருக்கக்கூடிய மூதாதையர்கள் எவர்கள் அக்னி தக்தர்களாக இருக்கிறார்களோ, அனக்னி தக்தாக, அனக்னி தக்தான எப்படி வரும், அக்னி தக்தம்னா பொருந்தும். அக்னி இல்லாமல் எப்படி தக்தம் வரும் அப்படின்னால், விகிதமான அக்னியில் சம்ஸ்காரம் இல்லாதவர்களுக்கு அனக்னி தக்தர்கள்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய பிதர்கள் பிதத்துவத்தை அடையாமல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அவாத்தில் சாதம் நடக்கிறது, நமக்கு அன்னம் கொடுப்பான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. இதை காக்காக்கி போட்டோடனே காக்கா சாப்பிட்றத விட அது அவளுக்கு போகிறது. பூமோ தத்தேன பிண்டேன திருப்தாயானது பராங்கதி. என்ன அதே மாதிரி எல்லா கிரகத்தாலும் காக்காய்க்கு கொண்டு சாதம் வச்சுட்டோ காலால் முட்டு வரணுமா அப்படின்பார். எனக்கு இன்னுமே புரியல. நான் சாத பிரயோகத்தை எடுத்து பார்த்தேன். காலால் முட்டு வரணும்னு எங்கே போட்டிருக்கு தெரியுமோ, வைஷ்ணதேவத்தில் போட்டிருக்கு. இவரே கொண்டு நேரம் போடக்கூடாது, இன்னொருத்தரை விட்டு அந்த அன்னத்தை போட சொல்லிட்டு போட்டுட்டான்னு தெரிஞ்சப்பறம் காலால் மீண்டு வரணும்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு காக்காய்க்கு சாதம் போட்டோடனே காலால் மீட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. அது எனக்கு எந்த ஆச்சாரத்தில் இருக்குன்னு தெரியாது. அப்படி சுவான பலி பூத பலி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணக்கூடியதான வைஸ்வதேவன் தான் பஞ்சமகாயஜ்யம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு சதஸ்ஸு. மாமாவும் சொல்கிறான் அவர் சோதிகள். இவர் வந்து தினமே வைஷ்ணதேவம் பண்ணக்கூடியவா. அவாடி ஒரு இடத்துல பெரியவாட்ட ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய உங்கள் பக்தியாக இருக்கக்கூடிய உங்கள் சன்னதியில் எனக்கு தெரிஞ்ச ஏதோ 10 வார்த்தை சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ தூரம் அந்த உபயோகப்படும்னு எனக்கு தெரியல. அது எல்லாருக்கும் உபயோகமாகணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கல்யாண ரூபாய கலோஜனா கல்யாணதாத்ர கருணாசுதா கம்பாதி திவ்யாயுதத்கராஜ பாதாளநீதால் நமோ நமஸ்தே நாராயண 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 श्रीराम सौमित्रि जटायुवेद षडाननादित्य गुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव 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 गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वा